ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 9/12/2024 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 24ஆம் நாள், தக்ஷாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை, கீழ்நோக்கு நாள், நவமி. நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. அதாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியம், சுப பேச்சுக்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா காலையில் 7:30 9 ராகு காலத்தை அவாய்ட் பண்ணணும். யமகண்டம் 10:30 12 அதை அவாய்ட் பண்ணணும். சரியா? அதேமாரி மற்ற விஷயங்கள் அப்படிங்கும்போது இந்த குளிகை நேரத்தை எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம் வரணும் அப்படின்னா கரணனை எடுத்துக்கலாம். கரணன்னு இப்போ பின்னாடி கீழே சொல்லுவேன், அந்த டயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூளம் கிழக்கு. அது என்ன சூளம் அப்படின்னா, இன்னைக்கு கிழக்கு திசையை நோக்கி நீங்கள் பயணம் போகக்கூடாது. சரியா? ஆனால் வேற வழி, இப்போ உத்தியோகம் நிமித்தமா, தொழில் வியாபாரம் நிமித்தமா, சுப பேச்சுக்கள் நிமித்தமா ஏதாவது ஒரு விஷயமா நம்ம பிரயாணம் மேற்கொள்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ பரிகாரமாக நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஞ்சம் தயிரை சாப்பிட்டுட்டு போயிடுங்கன்றார். அதனால இந்த தயிரை சாப்பிட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பயணங்கள் தங்கு தடையில்லாமல் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு விருச்சிக லக்னம், இருப்பு ஒரு நாழிகை 13 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:18 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. அதான் சொன்னேன், இந்த கரணன் இந்த நேரத்தை நீங்கள் ஒரு நல்ல இதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கேயா வெளியில் போகணும் அப்படின்னா இந்த டயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். திதி இன்று அதிகாலை 4:16 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1 மணி 9 நிமிடங்கள் வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 2:55 மணி வரை வஜ்ரம், அதன் பின்பு இரவு 11:53 வரை சித்தி, அதன் பின்பு வியத்தி பாதம். கரணம் இன்று பிற்பகல் 3:54 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று பிற்பகல் 1 மணி 9 நிமிடங்கள் வரை யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று பிற்பகல் 1 மணி 9 நிமிடங்கள் வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறனால சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால வழிபாடு பண்ணிட்டு வாங்குவோம். அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். நந்தீஸ்வரர், சரபேஸ்வரர் இருந்ததுன்னா சரபேஸ்வரர், சண்டிகேஸ்வரர், காலபைரவர் இந்த வழிபாடு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மனசில் இருந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். கோயிலுக்கு போய்ட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம். சிவபெருமானுக்கு வில்வம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க, அற்புதமான ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேரும். அதேமாரி நவகிரகங்களில் உள்ள மாத்திருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபகாரிய பேச்சுக்கள் அற்புதமாக நிறைவேறும். மனதில் இருக்கும் குறைகள் நீங்கி நிறைகள் அதிகமாகும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: ரிஷபராசியில் குரு வக்கிர கதியில், கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னிராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சூரியன், மகர ராசியில் சுக்கிரன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமை மேஷராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்சாகம் இருக்கும். இருந்தாலும் சில நேரங்களில் மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா, அயனசேன பகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட இணைந்திருக்கார். அதனாலேயே கிரகண தோஷம்ங்கிறது. அதனால சில நேரங்களில் மனசுல ஒரு உற்சாகம் இருக்கும். ஏன்னா சந்திரன் அயனசேன பகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷமான, ராகுவோட இருக்கிறதுனால கொஞ்சம் எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கும். அதேமாரி வெளியூர்ல வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக சில குழப்பங்கள் வரலாம். அதனால
ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லாத்துலேயுமே. முக்கியமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், அதனாலே கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்தபடியாக வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் குதூகலமாக காணப்படுவார்கள். மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் 2 கல்கண்டை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதுமே ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல நாள் தான். ஏன்னா லாபஸ்தானமாக 11ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட இருந்திருக்கார். ராகுவும் 11ஆம் இடம். கிரகணதோஷம் அப்படின்னாலும் இன்னைக்கு ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகும். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகளுக்கு திருப்பு முனை ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வேப்பிலை எடுத்து பேக்ல வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நிலம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது மிதுனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. பயங்கர பரபரப்பு. பரபரப்புன்னா பரபரப்பு அப்படி வந்தே பாரத் அளவுக்கு பரபரப்பாக இருப்பீங்க. ஏன்னா இன்னைக்கு ஜீவனஸ்தானமாக 10ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவானோட இணைந்து இருக்கார். அதனாலே உத்தியோகத்தில் கவனமாக இருப்பீங்க. ரொம்ப கவனமாக இருப்பீங்க. கொஞ்சம் வேலை பளு இருக்குங்க. தொழில் வியாபாரம் பரவாயில்லை இன்னைக்கு. ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் கடுமையாக போராடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சக வியாபாரிகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடுவார்கள். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்தபடியாக கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒருவித பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வது அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கூடலாம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் வந்து சந்தோஷம் காண்பார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் உச்சிதம். இன்னைக்கு மிதுனராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதுமை கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனதில் இருந்து வந்த பாரங்கள் குறையும் நாள். அதாவது பாகியஸ்தானமாக 9ஆம் இடத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு 2 நாளா சந்திராசிரமம். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள், டென்ஷனுக்கு மேலே டென்ஷன், சமாளி அப்படியே போயிட்டு இருந்தீங்க. இப்போ ஓரளவுக்கு மனசில் நிம்மதி இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த இன்னல்கள் இடைஞ்சல்கள் மறையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை குறையும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இன்னைக்கு இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது சின்ன பேப்பர்ல குங்குமம் கொஞ்சம் மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதுமே சிம்மராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும்.
சந்திராஷ்டமம். அதுவும் போக அங்கே இந்த சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். போதா குறைக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான் வேற. ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில். சரியா? 10ஆம் இடத்துல குரு பகவான் வக்ரகதியில் வேற இருக்கார். எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் இன்னைக்கு இழுபறியாகலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் கவனமாக இருக்க வேண்டும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில முயற்சிகள் இழுவறி ஆகலாம். அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது சின்ன பேப்பர்ல கொஞ்சம் விபூதி மடிச்சு எடுத்து போயிடுங்க. சந்திராசிரமம் இருந்தாலும் உங்களுக்கு சில நன்மைகள் வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா உங்கள் ஜென்மராசியில் கேது பகவான் 7ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படின்னாலும் சந்திர பகவான் அங்கே சேர்றாரு. அதனால ஓரளவுக்கு ஒரு அனுகூலம் இருக்குன்னாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். அதுவே குடும்ப உறுப்பினர்களும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கூர்ந்து பயில்வது உச்சிதம். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுவறி ஆகலாம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் கணவனின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகும். உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் குழப்பங்கள் இருக்கலாம். கவனமாக நடந்து கொள்வது நல்லது. இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் எடுத்துக்கோங்க. சாப்பாட்டு அரிசி, அது பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ வெண்புழுங்கலோ எது இருந்தாலும் பரவாயில்ல. கையில் ஒரு பிடி அரிசி எடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் ஸ்ரீ சரவணபவாய நமக, ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமினே நமக. உங்களுக்கு என்ன இஷ்ட தெய்வமோ அதெல்லாம் வெண்டு அந்த அரிசியை கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில், காம்பவுண்ட் வாசலில் ஓரமாக வெளியில் போட்டுருங்க. எறும்புகள்லாம் சாப்பிட்ரும். எறும்புகளுக்கு அன்னதானம். உங்களுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பு ஆற்றல் ரெண்டுமே கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா 6ஆம் இடமாகிய பகருணரோகஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து அற்புதமான ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. கிரகண தோஷம் அப்படின்னாலும் பவர். இன்னைக்கு உத்தியோகத்தில் ஓரளவுக்கு நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க. இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொலிவோடு திகழ்வார்கள். அயல்நாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் உறுதியாகும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். வேலையெல்லாம் முடிஞ்சு வந்தோன்னா அந்த சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்துருங்கோ. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்துல சந்திர பகவான் ராகு பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதனால எடுக்கிற காரியங்களில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தொழில் வியாபாரத்துல சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். தேவையில்லாத மனக்குழப்பம். அதனால கொஞ்சம் கவனமா இருந்தால் நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் அதெல்லாம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம்.
மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது உச்சிதம். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் கவனமாக இருக்கணும் பேசுகிற வார்த்தைகளில். தொழில் வியாபாரம் ஓரளவிற்கு திருப்திகரமாக அமையும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 வில்வத்தை எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். ஏனதர்மை தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல நாள் தான் சொல்லணும். ஏன்னா 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கார், ராகு பகவான் வேற இருக்கார். ராகுவுக்கும் சந்திரனுக்கும் ஒத்து வருமா சொல்லுங்க. ஆனாலும் சில நேரங்களில் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் வந்து சேரலாம். குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் இருக்கலாம். கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில குழப்பங்கள் விலகி தொழில் வியாபாரத்தில் பயண வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சிறு தூர பயணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமே மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் இடமாகிய சகாயஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ராகு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆனால் 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது பிரச்சனை தானே. ஆனாலும் எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. ஏன்? குரு பகவானின் 9ஆம் பார்வை ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஜென்மராசியில் விழாடுது. அதனால எந்த ஒரு சவாலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். உடன்பிறப்புகளிலும் சில குழப்பங்கள் வந்து நேர்ந்தும். சில நேரங்களில் கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு சூழ்நிலை உண்டாகும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தை அதிரடியாக சில மாற்றங்களை செய்வீர்கள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் சர்க்கரையை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. திதிப்பா இருக்க சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கண்டிப்பா வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது ஓம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். ஏனதர்மை கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொருளாதார நிலை உயரும். ஏன்னா 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகு பகவான் அடைந்திருக்கார். அதனால் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். அதே மாதிரி பேசுகிற வார்த்தைகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு நடந்துக்கப்படாது. அடுத்தபடியாக உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிற சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. அப்படியே அழகாக சூப்பராக எடுத்துன்னு போகணும். தொழில் வியாபாரத்தை அப்படியே சூப்பராக நகர்த்திக்கிட்டு போகணும். பிரச்சனைகள் இருந்தாலும் அதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்காமல் போயிட்டே இருக்கணும். சரியா? இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு பொருளாதார நிலை உயரும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதன்மை மீனராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்பங்கிறத விட ரொம்ப. ஏன்னா ஜென்மராசியில் சந்திர பகவான் ஏற்கனவே குழப்பத்தை கொடுப்பார். அதே சமயம் ராகு பகவான் அங்கே இருக்கார். ஸோ சில பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில்
உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும். சரியா? ஆனால் உங்கள் ராசிநாதன் குரு அப்படிங்கிறனால ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மனதில் சிலவித வேதனைகள் குடிகொள்ளலாம். கவனமாக இருப்பது நல்லது. எடுக்கும் காரியங்களில் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும் பேசும் வார்த்தைகளில். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் காலதாமதம் ஆகலாம். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.